சாரல். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 50 இடங்களிலே இந்த குறிஞ்சிடமோ அற்புதம். இருந்தாலும் கூட நல்ல இடம். பொதுவா நம்மளும் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊருக்கு நடந்து போறோம். இந்த பகுதி நத்தம் பகுதி தான் எங்கு பார்த்தாலும் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, நல்ல சின்ன செழிப்பான பகுதி. ஆமா, ஆகையினால இடத்தை பார்க்கும் பொழுது இடத்தை நாம் எப்படி வணிப்போம் என்று சொன்னால் ஒன்றையும் குற்றால மழையிலே குதித்து வந்த தமிழிலே பொதுவாகவே நல்ல அமைப்பு. வள்ளுவரி பேர் என்ன? KRA ராஜா. அருமையான சரந்தாங்கி, அருமையான ஒளிவெளி, 2வது அருமையான பக்கமேளங்கள். எப்படி இருந்தா கூட விடிய விடிய அதரமா வந்திருக்கு. என்ன பெரிய விஷயம் இல்லையா? மச்சா ராமதாஸ், தம்பி சேராசு, செட்டிவேலு எப்படி இருக்கு? ஐயா கொஞ்சம் என்ன ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஆகையினால எதுவுமே சரியான இடங்கள் சரியா சேர்ந்தாத்தான் எல்லாம் சரியா இருக்கு. ஆகையினால இடத்தை நினைக்கலாம். என்ன சத்தம்? அருமையான காலம். ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று அற்புதமான உத்தியில் வகிக்கின்றது. செகுடையார், பேரியார், மகதையார், செங்கோச்சர் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் இப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை மல்லிகை முல்லை அன்பு
உடுக்கை பொருள் என்னன்னா மர உடுக்கு செம்பு உடுக்கு ஆகையினால கலையை விழி கூட கவி பாருங்க. கலையை விழி கூட கவி பாடுதே கலையை விழி கூட கவி பாடுதே கலையை விழி கூட கவி பாடுதே விதைக்கலாம். இருந்தாலும் மறைந்த மாமன்னர் பெரும்பிடுகு முத்தையர் மீது ஒரு சில பாடலை பாடி பிறகு பார்ப்போம். தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவரையா தன்னை கட்டி ஆண்டாரையா முத்திரையர் தனிக்க விட்டு சென்றாரையா நம்மளை எங்க விட்டு சென்றாரையா
பரமசிங்கம் ஐயா என்ன காரணம்? நான் ஒரு வேடுவர். வேடுவரா? நானும் வேடுவரத்தை சார்ந்தவன் தான். நீங்களுமா? ஆமாங்க. வேடுவர்னா நான் ஒரு ஆள் தாங்க. ஏங்க நானும் வேடுவர் தான். என்ன நீங்க வேடுவர்னா நான் எப்படி நம்புறது? பாத்தீங்களா கையில அம்பு வச்சிருக்கேன். ஓ நான் நெஞ்சில தம்பு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? பீமா பெரிய. ஆமா ஆமா ஆமா. நீ பீமா பெரியங்க. நீங்க வெட்டியா வச்சிருக்கீங்க. பார்த்தா படிச்சவர மாதிரி தெரியுங்க. ஆமா ஆமா. நல்ல விவரமானவர மாதிரி தெரியுங்க. பெரிய எழுத்து புள்ள மாதிரி தெரியுங்க. காட்டுக்குள்ள எதுக்கு வந்தீங்க? இல்ல ஒரு வேலையா தான். என்ன வேலை? நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? நான் இங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன காவல்? திணை காவல். திணை காவலா? ஆமா. நீங்க மட்டுமா? இல்ல உள்ள தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. பெண்கள் இருக்காங்க. பெண்கள் இருக்காங்க. பெண்களோட நீங்க பெண்களுக்கு நான் துணைக்கு காவலாக நிக்கிறேன். உதவியா இருக்கீங்க. உதவிகரம். பேரு? என் பேர் வீரத்தேவன். அம்மா பேரு? நங்கை மோகினி. அண்ணன் தம்பி? நாங்க 7 பேர் இருக்கோம். பேரு சொல்லுங்க. 6 பேரு. அண்ணன் தம்பி 7 பேரு. 7 பேரு சொத்து பிரச்சனை சண்டைக்காரங்க ஆயிட்டாங்க. பேச்சாயாது என்ன ஏயா சுத்து பிரச்சனை என்ன? அவங்க பேர்ல சொல்ல மாட்டேங்க. நாங்க 3 பேர் இருக்கோம். கோர்ட்ல கேஸ். அண்ணன் இருக்கான் தொந்தி வேடை, தம்பி புலி வேடை. நான் தான் குத்துக்கு போறப்பேன். குத்து குமரப்பனுக்கு இந்நேரம் இருக்கல. இங்க என்ன வேலை? வேலையில வரணும்னா என்ன வேலை? ஒரு வேடு ஒரு காட்டுக்குள்ள வர்றது எதுக்குயா? உலகத்துல காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுறது கிடையாது. தோரணத்தா நீங்க தோரணம் போட்டிருக்கீங்க. தோரணம் அழகா இருக்கு. நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் கிளம்பணும் வச்சுக்கோங்க. இன்னும் பெரிய தோரணம் கட்டுவோம். சரந்தாங்கில ஆமா ஒரு விழா. அதனாலதான் இப்படி தோரணம் கட்டுறாங்க. ஆமா நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஒரு காரணமா வரல. அப்ப நீங்க குடும்பமா இருக்கீங்க. ஆமா. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 3 பேரு. மூத்த அண்ணன் பேரு துந்தி வேடை. இளைய தம்பி பேரு அவன் தான் புலி வேடை. ஓ நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. ஆறாவது சண்முக ராசா, ராக்கெட் ராசா. நல்லா கணிக்கிறேன். சரி. சண்முக ராசு, ராக்கெட் ராசு, முத்துராசு, தங்கராசு, ராமதாசு, ஜெயராசு, மதன் ராசு. 7 வந்துச்சா? என்னையா சரியா சொல்றீங்க? இவருங்க என்கிட்ட இடத்தை அடைச்சு சரிதான். ஆமா. ஆனா இடத்தை அடைக்கிறதுல ஒரு பெரிய கடிக்கிற கேள்வி. மண்டே வச்சு அண்டை கொடுத்து வர வர தொழில் நல்லா பண்றீங்களா? விடியா கூதலிப்ப அவன் பத்தி கேக்குறீங்க. சரி நான் கேட்கிறேன். வேடு வரை நல்லா தான் இருக்கீங்க. ஆமா ஆமா. தாங்கள் வந்த நோக்கம் அதோவா திருத மலை இருக்குது ஐயா. எங்க வேலி மலைக்கு எதுக்கு வந்தீரு? கோபப்படாதீங்க. அதை மட்டும் சொல்லுங்க. மலையை பாருங்க. மலை நல்லா தான் தெரியுதா? இல்ல இன்னைக்கு நான் போய் சொல்ல முடியாது. சுத்தி மலையா தான் இருக்குது. சுத்தி மலைதாயா? ஆமா. சரியா? அதான் வெள்ளிமலை. சரி அங்க இருந்து இங்க வந்தது? அங்க இருந்து வரும் பொழுது பெரிய கூட்டம். என்ன கூட்டம்? ஒரு மான் கூட்டமா மேய்ச்சி. சரி மான் மேய்ச்ச சுத்தி என்ன மைய? மான் மேயும் கொக்கு மேயும் மைனாவையும் எல்லாம் மேயும். எல்லாம் மேயுமா இல்லையா? அது ஒரு மான் மட்டும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சரி அதனால உங்களுக்கு லட்சணமா மான் நடிகை இல்ல? ஓ மான் என்னை பார்க்க, மான் நான பார்க்க. ஓ 2 பேரும் பாக்குற வேலையில மான் பைய உள்ள. சரி போனா போயிட்டு போது உங்களுக்கு என்ன வந்து பிடிக்குமா இல்லையா? ஓ நீர் மான பிடிக்க போறீங்களா? என்னங்க இப்படி இருக்கீங்க பாருங்களேன். மான பிடிக்கிறதுக்க நெஞ்சில வீரம் வந்தா மட்டும் பத்தாது. இப்ப நான் உங்களை கேட்கிறேன். நம்ம ஊர்ல ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரந்தாங்கில ஜல்லிக்கட்டு. சரந்தாங்கி ஜல்லிக்கட்டுல காலெல்லாம் ரெடியா இருக்கு. இந்த காலை அடக்கிறதுக்கு ஒரு 18 வயசுல இருந்து 30 வயசு உள்ள இளவட்ட பையன் போவானா, இல்ல 80 வயசு 90 வயசு கிளைய போவானா? என்னைய பைத்தியமா இருக்கு. என்ன மாதிரி இளந்தாரி போவாயா? இளந்தாரி பையனே ஒரு மாட்டை அடக்க முடியும். ஆமா. வயசான ஆளு போய் மாட்டை அடக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு வயசு என்பது தக்க பருவம். அந்த பருவத்துல போய் மாட்டை அடக்குறேன். கண்டிப்பா. நான் கேட்கிறேன், மாட்டை அடக்கிறதுக்கே பருவத்தோட ஒரு இளவட்ட பையன் தேவைப்படுது. காட்டுக்குள்ள ஓடுற மாடு என்ன வேகமா ஓடும். அந்த மானை பிடிக்க வந்த வேடுவரை நீர் பருவமான ஆளா?
என்னையா அப்படி சொல்ற என்ன சேலத்தை ஏதாவது ஆரம்பிச்சா இதை கேட்க மாட்டீங்களா என்ன சொல்றேன்? இதை பருவமான ஆளான்னு என்ன கேட்கிறேன் அது உண்மையை தானே சொன்னேன். இங்க பருவமான ஆளாங்க. அவர் என்ன சொல்றாரு? மானை பிடிக்கிறப்ப இளம்புலம் வந்து சொன்னா நான் என்ன குளிச்சாமின்னு தொட வெளியே விழுவேன், முடக்கு தொட வெளியே. அடே அப்பா. இங்க பாருங்க, ஒரு வருடத்துல எத்தனை மாதங்கள்? வருடத்துக்கு 12 மாதம். ஒரு வருடத்துல 12 மாதம். மாதங்கள் 12. 12. 12 மாதங்கள்ல நம்ம எந்த மாதம் விதப்பு விதைக்கிறோம்? ஆடி. ஆடி பட்டம் தேடி விதைக்கணும் பாருங்க. அப்ப பருவத்தில் பைசை. ஆடியில விதை வச்சா தையில அறுவடை பண்ணிடலாம். எல்லாம் உண்மை. ஆமா ஆடிப்பட்டம் தேடி விதண்ணா. ஆமா. என்னை பார்த்து கேட்கிறீங்க பருவமான ஆளான்னு. மானை பிடிக்க ஒரு வயசு மேல மானை பிடிக்க நிப்பாட்டு ஐயா. பாருங்க, இப்ப சரணாங்கில பிடிக்கிறாரா? சரணாங்கில ஜல்லிக்கட்டு மாடு அவுத்து விடுறாங்க. ஆமா. அவுத்து விட்டா இளந்தாரி போய் தான் மாட்டை பிடிப்பான். அதான் சொல்றேன். இருக்கா இல்லையா? நீங்க அப்புறம் மானை பிடிக்க முடியுமா? முடியும். நீங்க இளந்தாரி போயிடலாம். முடியாம நீங்க பருவமான ஆளா முதல்ல? இவரியா ஒரு ஆம்பளைக்கு 5 பருவம் இருக்குண்ணா. ஆம்பளைக்கு 5 பருவம். ஆம்பளைக்கு 5 பருவமா? ஆமா. இது என்ன புது கணக்கா இருக்கு? பாருங்க, 16, 20, 40, 60, 80. இது என்ன புரியலையே. சொல்லவா? என்ன 16 வயசு என்பது என்ன பருவம் தெரியுமா? என்ன பருவம்? சேராது மாதிரி மிளகா பிச்சு பருவம். ஆடே அப்பா. மிளகா பிச்சு பருவம்னா அவன் உழவு துரத்தை அவனுக்கு போய் மிளகா இங்க பாருங்க, மிளகா பிச்சியை கடிச்சனையாங்க வாயால கடா பிச்சு போற உரைக்குமா இல்லையா? ஆமா. சுருக்குன்னு இருக்கு. ஆமா. அது மாதிரி 16 வயசு இளந்தாரி ஓடுறான ஓடுவேன், ஆடுறான ஆடுவேன். ஓடுற மாம்ப முதிக்கிற வயசு இல்லையா? என்ன பருவம்? மிளகா பிச்சு பருவம். மிளகா பிச்சு பருவம். அப்ப 20 வயசு என்பது அதான் என்ன வில்லம்பு பருவம். வில்லம்புன்னா அதே நான் வில்லம்பு பருவம். ஆமா. விளக்கு வந்து செருப்பு கை கரும்புலி போயிரு. ரெடியா? சரியான ஆளு. டேய் குளிச்சாமி, சரியான ஆளு உட்கார்ந்து வெளியேறா, குடிச்சுக்கிட்டு வெளியே இருக்கிற 20 வயசு வில்லம்பு பருவம். நீனு ராமராஜன் ரொம்ப பயிற்சியா வரையா? வில்லம்பு பருவம்னா உட்கார்ந்துருங்க. காலையிலயே அப்படி குடிச்சுக்கிட்டே போயிட்டேன். பருவமையா? என்ன பருவம்? வில்லம்பு வயசு என்பது வில்லம் பருவம். வில்லம்பு பருவம் என்ன அர்த்தம்? புல்லுல அம்ப பூட்டி எவ்வளவு தூரம் இழுத்து விடுறோமோ அது புரிய நோக்கி போகும். அந்த வேகத்துல போய் எவ்வளவு தூரம் நாளை இழுக்கிறோமோ போய் சிதக்கிற பாய். என்ன பருவம்? வில்லம்பு பருவம். 40 வயசு என்பது அதான் பொட்டி பாம்பு பருவம். பொட்டி பாம்புனா? பொட்டி பாம்புனா பொட்டிக்குள்ள என்ன இருக்கு? பாம்பு. பாம்பு இருக்கு. ஒரு கூடை தூக்கிட்டு 2 தடவை தட்டாத்தான் பாம்பு மண்டைய தூக்க. இப்படி தட்டாத்தான் அதோடைய அப்படி படம் எடுக்கு. ஓ, தலைய தட்டி விட்டா தான் கிளம்பு. ஆமாங்க. 40 வயசுல. 40 வயசுல. சரி சரி. 60 வயசு என்பது என்ன சாமி? அது முத்தாலம்மா. முத்தாலம்மா. முத்தாலம்மா அதுல தொங்குதுல மணி. ஆமா மணி. ஆலய மணி. மணி. அப்ப மணி சும்மா தொங்கு. ஆமா. அப்ப அந்த பிடிச்சு நான் இழுத்து அடிச்சாத்தான் சத்தம் வரும். 60 வயசு என்பது இழுத்து பிடிச்சு அடிச்சாத்தான். ஓ, 60ல இழுத்து பிடிச்சு அடிக்கணும். ஆமா, அடிச்சாத்தான் சத்தம் வரும். அது என்ன பருவம்? ஆலயமணி. ஆலயமணி பருவம். 80 வயசு என்பது அதான் சொன்ன பழைய துணி பருவம் தான். பழைய துணினா ராமதாஸ் மாதிரி சொன்னா போதுமா? அவனுக்கு வேகமா இருக்க. அப்போ பழைய துணினா அந்த காத்துக்கு அந்த வாட்டுக்கு ஆடி கிடக்குமே. எது எது எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஓ, இது எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில அப்ப பருவ காலங்கள் உண்டு. நீங்க அடைஞ்சிருக்குது ஆலயமணி பருவமா பொட்டி பாம்பு பருவமா? ஐயா உள்ள பருவம். வாடா என்ன முகம் சொன்ன உடனே முகம் எப்படி போகுது? வில்லம்பு பருவம். அப்படியே நீர் விட்டுட்டாலும் புதக்கு புதக்கு போயாது. நீங்க வாங்க, ஒருவனுக்கு வேலையை கொடுத்து பாக்கணும். அப்படியா? வேலை செய்யறானா சரி, செய்ய மாட்டான் வேலையை கொடுக்குறேன். ஆமா. இது குளிச்சாமி நீ 4 பேர் மாத்திரை எனக்கு போயா அவர் சொல்றாரு, நம்புறேன். வில்லம்பு பருவத்தோட இருக்க வேண்டுவரே சொல்லுங்க. தாங்கள் தேடி வந்த மான் இங்கு இல்லை. வந்தவரை பார்த்து போங்க. நான் கேக்குறேன். நம்பிராசமாய நான் பொய் சொல்ல மாட்டேன். வாங்க. இப்ப நாங்க போய் சொல்றோமா? நான் பொய்யானாளா? எங்க அப்பா அப்படி எங்க வந்திருக்காரு. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா ஒரு பொன்னம்பலம். அம்மா பேரு புன்னழகி. பொன்னம்பலம் பொன்னழகியா? ஆமா. இல்லையே. என்ன இல்லையே? ஏதோ தப்பா தெரியுது. முன்ன பாத்துக்கியா? பொன்னம்பலம் பொன்னழகி என்று யார் தெரியுமா? யாரு?
என் தாய் மாமே ஆ. எங்க அத்தையோட பேரு. நான் கேக்குறேன், இந்த ஊர் உலகத்துல பொன்னம்பலம் பொன்னழகிரி பேர் இல்லையாப்பு? சொல்லுங்கப்பா, பேர் இருக்கா இல்லையாப்பா? எங்க இருக்கா இல்லையா? எங்க அத்தைக்கு காட்டுக்குள்ள போகும்போது வாயில குத்திருக்கேன். தாத்தா அருவா 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 என்ன ரப்பு தலைமையா என் காட்டுக்குள்ள நீ வர? என்ன பொன்னம்பலம் பொன்னழகிரி எங்க அத்தை மாமா பேரு. அவங்களே அம்மா அப்பா? எங்க அத்தை மாமா உங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா. அப்ப உங்க அத்தை மாமா எங்க அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மா வந்து எங்க மாமா ஐத்து வேணும். அப்ப எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் உங்களுக்கு அத்தை மாமா. ஆமா. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் எனக்கு அத்தை மாமா. கண்டிப்பா. அப்பனா நீங்களும் நானும் பங்காளி. ஆ, போடா, முருகட்ட போடா. இப்படி வராதா? ஏண்டா மாமியா கொண்டாட்டி மருமகள் என்ன வேணும்? மாமியா மாமியா உனக்கு மருமக வயிற்ற புடுக்க சொல்லியா? ஏண்டா ஐத்தம் என்ன வேணும்னா மச்சம் இல்லையா? பங்காளிக்கிறா மச்சினிட்டு பேரை மாத்திட்டாங்களா? பேரை மாத்தல, இதான் உறவு முறை. இது எங்க ஊர்ல அப்படி கிடையாதுங்க. சொல்லியா என்னையா சொல்ற? என்ன அத்தை மையம் போய் மச்சினன்றா? ஐத்தமையனா மாமையனா? பங்காளி மச்சினண்டா சொல்லுங்க. மச்சினமியா பங்காளிக்கிற? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் நாங்க பண்ணுவோம். உங்க அக்காவை கொடுத்துருக்க. ஆமா. எப்படி கூப்பிடுவேன்? செருப்ப கட்டி அடிமனே. சரி மச்சான் ஆயிட்டீங்க. மச்சான் ஆயிட்டீங்க. நல்லா இருக்கணும். சரணாங்கிட்டு பெரியாருக்கு 6 பஸ் வரும். பஸ் புடிச்சு ஊர் வச்சிருக்க மானும்ல மயிர் பிடிச்சு வாயா கேடா. என்னடா இல்லையா? நானு ஓரியா நீங்க வந்தீங்க. நான் காவல் காக்குறேன். என்ன காவல் வந்தா? பொம்பளை பிள்ளைய. நீங்களா? ஆமா. தங்கச்சி உள்ள இருக்குல்ல. பேர் என்ன? வீரத்தேவன். வீரத்தேவன். ஆமா. யார் தெரியல? தெரியல. நல்லா பாரானியா? ஏய் ஜாரியா உண்மைக்குலவா தேடி வந்தது மாடல்ல அழகான மந்தையவன். யார்? உன் தங்கச்சி வள்ளிதான். வள்ளி உமக்கத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவன் உனக்கு கேளியா? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, ஆடை வேண்டுமா? எனக்கு கேட்டு வாங்கியா? கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமா. என்ன கேட்டா கொடுப்பீங்களா? என்ன வேணும்? முந்தானத்தை அவன் 100 ரூபா கொடுத்தீங்களா? என் நேத்து வாங்கில அந்த நேத்து கொடுத்தீங்களா? அப்புறம் என்ன? காசு ஒண்ணு நிறைய இருக்கும். சரி அந்த ஆட்கள் நிறைய இருக்கவா? எவ்வளவு வேணும்? கேளியா ராமாச்சா? நான் மட்டும் உங்களுக்கு தங்கச்சியை கட்டி கொடுத்து விட்டு நீங்க வேண்டிய காசு ஒண்ணு இல்லாம அடிச்சு எங்க வீட்டுக்கு எடுத்து விட்டீங்கன்னா நேத்து காசு இல்லாம ஜிபே 1000 ரூபாய் பரிமாற்றமியா? என்ன ஒரு ஊருக்கு ஊரு பரிமாற்றம் உண்டு, ஒரு நாட்டுக்கு நாடு ஒரு பரிமாற்றம் உண்டு. அப்படியா? இருக்கா இல்லையா? போய் தங்கச்சி வேணும். ஆமாங்க. சரி என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறது வச்சுக்கோங்க. என் தங்கச்சியை வச்சு காப்பாத்துறதுக்கு வீடு வாசம் இருக்கா உமக்கு? என்ன புரியாத உன் வீடு எப்படியா? என் வீடு ஓலை வீடு. அந்த சத்தி வீடு உன் வீடு? நம்ம வீடு ஓட்டி வீடு. அவர் ராமன் வீடு நான் என் பிளாட் தரேன். வாயா உன் வீடு எப்படியா? என் வீடு தகர வீடுப்பா. தகர வீடு மஞ்சள் இல்ல தகர வீடு. உன் வீடு என்ன சொன்ன? ஓலை வீடு, பனைமரத்து ஓலை. இந்த பூலகத்துல நீ அனைவருமே பூர ஓட்டு வீடு, பூர வீடு, கார வீட்டுல குடியிருந்தாளுங்க. அப்படியா? பின்ன தங்கத்தால வீடு, பொண்ணால் செஞ்ச வீடு. அதனாலதான் எங்க அப்பா பொன்னம்பலம் பேருடா. தங்கத்துல உங்களுக்கா? கண்டிப்பா. அன்னைக்கு சங்கத்துல வீட்டு வாடகை கொடுக்கல ஒரு ஒவ்வொரு மானக்கடை கட்டு போச்சு. அது ஆள் மாதிரி சொல்லாதயா. நான் இல்லையா? ஏயா நீங்க இல்லையா? இப்ப மச்சானா போயிட்டீங்க. மச்சான் மச்சானுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். சொல்லுங்க. தேடி வந்த பெண் உள்ளதான் இருக்கு. ஒரு நிபந்தனை, உள்ள இருக்கிற பெண்கள் யாரு வேணாலும் பார்க்கலாம். என் தங்கச்சி எதுன்னு குறிய பாத்தீங்கன்னா குறிவாக்க தெரியுமா? தெரியுது. என்ன அகத்திய அழகு முகத்துல தெரியும். முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். முகத்தை பார்த்து யார் என்னன்ற விவரத்தை சொன்னீங்கன்னா பொண்ணு உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறேன். வாய்ப்பு உருவாக்கணும். நீங்க பாப்போம். சரியா சொன்னா போகுமா?
கட்டுறது மறுத்துறேன். டேய், நான் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டா இப்படி இப்படி என்ன பார்த்ததே இல்ல. நீச்சல் பாக்குறீங்களா? ஏய் போயா இருக்கு. ஆமா என்ன கொமுட்ல குத்து வருவே வந்துட்டு வேடு வேறு ஓடு வருது பாரு அளவு 10 பேர் தான் வண்டி இல்லையா? அடி பொண்ணா பார்த்தவரை எங்கம்மா வருவங்களே நான் கையாசி கரணடி என் கையை தொட்டு பார்த்துக்கடி பார்த்துக்கடி சீமச்சமத்தி குத்து என்ன நீங்க லவ் பண்ற பொண்ணு ஆடக்கூடாதா? ஏன் என்ன ஏன் ஆட சொல்லுங்க. சொல்லு நீங்க சொல்லுங்க. புண்ணிய கிளம்பியா ஆடு அது எப்படி உங்கதா தெரியும்? கெட்ட வந்தா வணக்கம் ஆள்ல மட்டும் விழுறாங்க. என்ன பண்ண கட்டிக்க போற பிள்ளைதானங்க எது இது? இந்த பிள்ளை இல்ல எப்படி கட்டிங்க? வண்டியங்கயா எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? தெரியும் அகத்தில் அழகு இது முகர கட்டையில தெரியும். அந்த அம்மா கொடுங்க. நீங்க அணைக்காம அங்க இந்த வேணுங்களா? இந்த மாதிரி வெட்ட போடுங்க. இப்படி லூஸ் எப்படி வள்ளின்னு சொல்லுவாங்க. ஆட்டமா நீரோட்டமா ஆட்டமா சரியாட்டமா
மாடு வரல சொல்லி அனுப்பி அந்த ஆளு கேட்கல நீயே சொல்லி கேட்கலாம் கொஞ்சம் ஃப்ராடா இப்படி கேளுமா நாக்க நீ சொல்லி கேட்கலாம் என்ன கூப்பிடுறாரு தங்கச்சி நம்மளோட அழகான பெண்ணு சொல்லி கேட்கலாம் என்ன பண்றது நம்மளோட அழகான பெண்ணு சொல்லி கேட்கலாம் என்ன பண்றது எங்க அண்ணன் உத்தம புத்திர ஒரு சொல்லு வாசக ஹரிச்சந்திரன் எடுத்து எங்க அண்ணன் இடத்துல செடத்தோருக்குள்ள நாங்க இருக்கேன் எங்க அண்ணன் சொல்லியே நீ நம்பலனா நீங்க நம்பலனா என்ன அர்த்தம் அப்ப எங்க என்ன களவாடி போயிடா திருட்டு போயிடா குடும்பம் கிடைக்கியா அப்புறம் என்னென்ன நீ சொல்லி நம்பல என்ன அர்த்தம் பேச கேட்க ஓ பேச்சு கேட்காம விட்டுருக்க அப்படி சொல்லுங்க நல்லா கேளுமா ஒன்னதான் கேக்குறேன் அறிவு கிட்ட நீ சொல்லியே நம்பலன்னா அப்புறம் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு தங்கச்சி நானும் சொல்லி பார்த்தேன் சரி அவரை காக்கா முட்டைங்கிறாரு காக்கா முட்டைன்னாரா கேட்க மாட்டேங்கிறாரு கேட்க மாட்டேன்னு சொன்னாரா அப்ப இவன் சொல்லி ஒரு பொம்பளை சொல்லி நம்பல என்ன அர்த்தம் சொல்லி பாருங்க ஏய் சொல்றி என்னன்னா முடிவு இன்னும் புரியல எனக்கு எங்க தண்ணி இருக்கு சொல்லுமா மாடுல விட சொல்லுமா ஏய் பார்த்து சொல்லி நல்ல சொல்லு ஓ சொல்லு 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 நல்ல சொல்லி கிளம்பு சொல்லு மாடுல ஏய் கிளம்பாதி இருங்க நாங்க 7 மணி எங்க இஷ்டம் நாங்க நடத்துவோம் நடத்தாம போவோம் காவல் பாப்போம் பார்க்க மாட்டோம் மிருதவத்தை நொறுக்குவோம் பெட்டியை நொறுக்குவோம் ஆல்ரவுண்டர் நொறுக்குவோம் புரியுதா உங்களுக்கு கண்ணு தெரியுதா ஈடு வச்சிருக்கீங்க அண்ணே நீ சொல்லிட்டு போல நான் அவரை பாத்துக்கிறேன் ஒரு கை சரி தங்கச்சி என் தங்கச்சி இருக்கிறப்ப எனக்கு என்ன மனக்கவலை எம்ஜிஆர் மாதிரி தக 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 நாங்க போயிட்டு வரோம் இதை பத்தி நாடகம் பார்த்த ஆத்தாக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஐயாக்களுக்கு மனமார்ந்த நன்றி போயிட்டு வருவோமா நாடோடி நாடோடி கூட்டமும் உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்ல எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும் வந்த விஷயம் வேண்டுவரே அருமையான பேச்சு நல்ல வரவேற்பு வரும் வழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பத்தி அது ஒரு மான் அழகானது அன்பானது மிக ஒரு பாசமானது நீங்களும் கொஞ்சமாவது மான் இருக்கிற உண்மையை சொல்லி நம்புறேன் இருந்தாலும் மானுடைய பெருமை என்ன அப்படின்றத சொல்லுங்க என்ன வெள்ள கொள்ளை கொண்ட மானமா என்ன வெள்ள கொள்ளை கொண்ட மானமா என்று எல்லா புது வசந்தம் என்ன வெள்ள கொள்ளை கொண்ட மானமா நேற்று கனவாக நான் கலந்த இருந்தும் என்று நினைவாக நீ இங்கு வந்தாய் நேற்று கனவாக நீ வந்தா ஆயிலை பழிப்போடு நீ வந்த வேலை அள்ளிய கைகள் உந்தன் கையல்லவா அள்ளிய கைகள் உந்தன் கையல்லவா ஓ வெண்ணிலா வண்ண பூத்தோடு வா வெண்ணிலா ஓ வெண்ணிலா பின்னணி கூடவே என்னை போடு வீரனான் வேவிலியான வெற்றி கொண்டது நான் இந்த மாடு மட்டும் என்று பிரியாமலே நான் இந்த மாடு என்று விடுகாமலே ஆனந்தமாய் வாழ என்ன வெள்ளம் கொள்ளை கொண்ட மானமா இந்த மானை பிடிப்பதற்கு தலைவி இந்த ஒரு கணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி நான் பிடிக்கணும் மானை சொல்லுங்க பாப்போம் நானும் வரலங்க மான் வந்திருக்கு வரலங்க ஏன் வரல காவல் பார்த்துட்டு இருக்கிறது நானு யாரா பாக்குறீங்க யாரோ பார்த்துட்டு இத்தனை பேர் கண்ணு தெரியலையே 3 பேர் வந்து நின்னோம்ல 3 பேர் தான் காவல் பாக்குறேன் மான் இருக்குன்னு சொல்லி நம்புங்க முதல்ல நம்புற ஆளை பொறுத்து இருக்குல்ல ஒரு ஆளை பார்த்து முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா இல்ல அறிவாளியா இல்ல படிக்கலையான்னு ஒரு சில பேரை பேசி பார்த்தா தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த சொல்லுக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு சொல்லுக்கு சொல்லை பிடித்த ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை இருந்துன்னு சொல்றாங்க
பேசுற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, பேசுற வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு கண்டிப்பா. அதனால நான் சொல்ற வார்த்தையை நீங்க மதிச்சு மாடு வரல வேற இடத்துல சென்று போய் தேடுங்க. பொதுவாகவே பெண்பிள்ளை சொன்னால் ஆண் பிள்ளை எடுத்தாங்க. சரி பெண்பிள்ளை சொல்ற நான் கேட்கிறேன். ஆனா மான் இருக்கிற விஷயத்த நல்ல விதமா சொன்னீங்கன்னா நல்ல விதமா தான் சொல்றேன். வரல வீடு வரை மானு எங்க அண்ணன் காவலை மீறி என் தோழி காவலை மீறி என் காவலை மீறி மானு உள்ள வர வாய்ப்பே கிடையாது. இருந்திருந்தா கொடுத்துருக்க போறோம். கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெயின் இருக்காங்க. பாருங்களேன் ஒரு நேரத்துல ராமன் கூட தேடி போனார்ல மான. சரிங்க. அதனால என்ன ஆச்சு? ஏமாந்து தானே போனாரு. ஏமாந்துதான் போனாரு. மான பிடிக்க போன எல்லாரும் ஏமாந்தான் போனாங்க. மான வேட்டையாட போனவங்களும் ஏமாந்தான் போனாங்க. பாண்டு மண்ணே போனான். வேட்டையாடுதான் சிறந்தவன். எப்படி வேட்டையாடுற தத்துவம் கூட தெரியாம இருந்திருக்க. அப்ப ரெண்டு புணர்ச்சியில இருக்க ஈடுபடுற மானையும் தாக்க கூடாதுன்னு தெரியும்ல. ஆனா தாக்குனாரு. இந்த மனுஷியாகப்பட்டவர் மானாவை உருமாறி மாயாதேவியோட இருக்கும்போது இவர் என்ன பண்ணாரு? வில்லு எடுத்து விட்டாரு. வில்லு எடுத்து விட்டோன்னு என்ன ஆச்சு அப்படின்னா கிந்த மனுஷியாவோட சாப விட்டாரு. நீ என்னைக்கு ஏன் பொண்டாடி கூட இருக்கும் போது நீ என்ன வந்து அம்ப விட்டு தாக்குனியோ, நீ என்னைக்கு போய் ஓம் பொண்டாடியை சொல்றியா அன்னைக்கு மண்டை வச்சு செத்து போடான்னு சொன்னார். இதுக்காக ஒரு மான தேடி வேட்டையாடுறதுக்காக போனாரு. ராமர் கேட்டாரு, பொண்டாடி கேட்டாரு, புடிச்ச புடிச்சு கொடுக்கணுமே பிடிக்க போனாரு. பார்த்த மான் என்ன மானு? பொய்யான மானு. இப்படி மான தேடி வந்து அவங்க எல்லாருமே ஏமாந்துதான் போயிருக்காங்க. அதனால நீங்க ஓடி போயிருங்க. புரியுதா உங்களுக்கு? வேற ஏதாவது சிங்கம் புளிய தேடி வாங்க. சரி. பொதுவா மரண பிறவிகள், பச்சை இனங்கள், விலங்கு இனங்கள் என்ன ஜீவராசிகள் மொத்தம் 82 ஜீவராசிகள் உண்டு. ஒவ்வொரு ஜீவராசியும் எப்படி புனவு குழுமி என்பது கணக்கு இருக்கு. அப்ப ஹிந்து மகரிஷி ஒரு தவஞ்சீரார். தவஞ்சீர் இடத்துல போய் தன்னுடைய மனைவி தன்னுடைய இச்சையை கூப்பிடுறா. அப்ப பொதுவா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன வேணும் அப்படின்னா ஒரு பிழைப்பு வேண்டும். சரி மனைவி சொல்லிட்டானே சொல்லி சரிம்மா நான் தவஞ்சீரேன் இந்த குலத்தோடு இப்படிலாம் பண்ணக்கூடாது சொன்ன மனைவி கேட்ட. அதனால இருவருமே எத்தனை ஜீவராசி இருக்குல்ல மான் உருவமாக மாறி இன்பத்தை அணுகிறாங்க. பொதுவா அது ரெண்டுக்கு தான் புணர்ச்சி அதிகம். மானுக்கு தான் புணர்ச்சி தன்மை அதிகம் இருக்கிற எல்லாத்துலயும். மாட்டு முன்ன வேட்டையோட தத்துவம் தர்மம் தெரியாமல்ல மானிட பிறவையில் எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப முனிவரும் மனைவியும் அப்படி இச்சுக்குள்ள நேரத்துல ஒரு மாடுதான் கண்ணால பார்த்தது பொய்யாயிருச்சு. இது மாதிரி நீங்க தேடி வந்த கண்ணால பார்த்த மாடு இங்க பொய் கிடையாது. பொய் இல்ல, இந்த உலகமே பொய் தான். பொய்யான உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் பிறக்கலாம், இருக்கலாம், ஆடலாம், பாடலாம், முடிவில் இல்லாம அழிந்து போயிரும். இது மெய்யானது. பெரிய அப்படியே கம்பருக்கு காப்பி போட்டு கொடுத்த மாதிரி பேசுவீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாய மூடிட்டு போங்க. உலகத்துல எல்லாமே பொய் தான். எல்லா ஆளுக்குள்ளயுமே ஒரு பொய் இருக்கும், ஒரு நிஜம் இருக்கு. ஒரு கெட்டவனும் இருப்பான், நல்லவனும் இருப்பான். திரேதாயுகத்துல நல்லவங்க மட்டும் வாழ்ந்தாங்க. திரேதாயுகத்துல நல்லவனும் கெட்டவனும் வாழ்ந்தாங்க. கலியுகத்துல ஒருத்தவங்களும் நல்லவனும் இருக்கானா கெட்டவனும் இருக்கானா அப்படி மாறி போயிடுச்சு உலகம். எவனும் நல்லவனும் கிடையாது, எவனும் கெட்டவனும் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏத்தாப்போ தன்னை மாத்திக் கொள்றதா உண்மை. என்ன எந்த சுகமா இருந்தா கூட ஒரு மனிதனை மனிதன் மதிக்கணும். ஆமாங்க. பாருங்களேன் இப்படித்தான் ஒரு மன்னர் என்றால் எப்படி இருக்கணும்? நாட்டு மக்களை காப்பாற்றுவது. மன்னர் எவ்வளியோ மக்கள் எவ்வளியும் சொல்லிருக்காங்களே. மன்னர் சரியா இருந்தாலும் நாட்டு மக்கள் எல்லாம் சரியா இருப்பாங்க. அசோக மன்னர் அப்படி அமைச்சர் காலை நேரத்திலே போவாங்கல்ல நடைபயிற்சி. நடைபயிற்சி நடந்து போறாங்க. இந்த பேசிட்டு போறாங்க. எதிரே ஒரு துறவி வராரு. அந்த துறவியை பார்த்து அசோக மன்னர் ஓடி போய் காலில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கும் பொழுது தன்னுடைய மணிமகுடம் காலில் படுது. கூட இருந்த அமைச்சருக்கு ஒரு முகசுளிப்பு. என்னடா ஒரு மன்னர் காலில் விழுகிறான்னு சொல்லி ஒரு முகசுளிப்பு இருந்தாலும் இதை மனதில் வச்சுக்கிட்டான். ரெண்டு பேரும் போயிட்டு முடிஞ்ச உடனே நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க அரண்மனைக்கு. போன உடனே அமைச்சர் வந்து கேட்டாரா மன்னரை பார்த்து, மன்னா நீங்க நாட்டுக்கு மன்ன ஒரு துறவி கால விழுகலாமா அப்படின்னு மன்னர் அமைச்சர் கேட்டாரா. கேட்ட கேள்விக்கு மன்னர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாயா இதான ஒரு விஷயம், நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவேன், செய்வீங்களா அப்படி கேட்கிறாரு. சரி சொல்லுங்க மன்னா. சொன்ன உடனே ஒரு ஆட்டோட தலை ஒண்ணு, ஒரு ஆட்டோட தலை, ஒரு புலியோட தலை, ஒரு மனிதன் தலை, இது கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறாரு. நான் கொண்டு வர்றேன். சொன்ன உடனே அமைச்சர் போனாரு. ஒரு ஆட்டோட தலையை காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடி புலியோட தலையை வெட்டி ஆட்டுத்தலை புலியோட தலை கொண்டு விட்டார். சரி ஒரு மனிதனுடைய தலையை கொண்டு வாங்க. சொன்ன உடனே இறந்த மனிதனுடைய சுடுகாட்டுக்கு போய் மனிதனுடைய தலையை வெட்டி 3 தலை கொண்டு வந்தாச்சு. சரி 3 தலையும் வியாபாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மன்னர் சொல்றாரு. இந்த அமைச்சர் 3 தலையை கொண்டு போறாரு சந்தைக்கு.
போனா முதல் நாள் அந்த ஆட்டோட தலையும் புலியோட தலையும் ஜவராயிடுச்சு. சரி. இந்த மனிதன் தலையை வாங்க யாரும் இன்னும் வரல. வாங்குவாங்களா? யாருமே வரல. சரி. சொன்னாரா அமைச்சர் மன்னர்கிட்ட, மன்னா நானும் எவ்வளவு நேரம் காத்து நேரம் பார்த்தேன், மனிதனுடைய தலையை வாங்க யாரும் முன் வரல. அவர் சொன்ன உடனே அப்பதான் மன்னர் சொன்னாராம், எந்த உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசு பிரதானம். சிரசுக்கு கண்கள், கண்களுக்கு இமைகள். சிறுவனாக சின்ன ஆளா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் இந்த உலகத்துல மனிதனை மனிதன் மதிக்கணும் என்று ஒரு புத்திமதி சொன்னாராம். ஆனா வந்த உடனே நீங்க 3 பேர் நல்ல மரியாதை, நீங்க வயிறார சாப்பாடு கூட கூட மறுபடியும் பஞ்சிடும் சொல்லக்கூடிய வார்த்தை மிக மிக அற்புதம். நல்லா பேசுறீங்க. காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் 5.5 மேல பேச மாட்டேன். காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கா வீடு வரி மானை விட்டு. காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கா வீடு வரி மானை விட்டு. போங்க போங்க வீடு வரி போயிட்ட பாருங்க சீக்கிரமே. போங்க போங்க வீடு வரி போயிட்ட பாருங்க சீக்கிரமே. காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கா வீடு வரி மானை விட்டு. பெரிய அப்படியே சிவாஜி கணேசன் அப்படியே கட்டபொம்மை மாதிரி நடக்க போறவரு. நாங்க இங்க நடைபெற்ற 6 மணி ஆகும் போது கொண்டு விடுவேன். இடம் கொடுத்தா கிடைக்க 2 பருத்தி துண்டா நறுக்கி கொடுத்துருவேன். நல்லா இருக்க மூணையுமே நறுக்கி கொடுத்துருவேன். நல்லா இருக்க மூணையுமே ஓடி வந்தேன் என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்தேன் என்னாச்சு? ஒரு விவரித்த ஆம்பளையா நின்னாச்சு. இப்படி விவரித்த ஆம்பளையா நின்னாச்சு. அதனால உங்க மாணிக்கு வரல, வேற இடத்துல சென்று போயிட்டு எடுங்க. இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எங்க பெரியமா பையன் மாதிரியே இருக்கீங்க. அப்படியே அந்த அப்பா மூக்கு அந்த கண்ணு இப்படி உள்ள போய் சின்னதா அது மாதிரி இருக்கனால இந்த இடத்துல தலைவின்ற முறையில ஒருவேளை எங்க மாணிக்கு இருந்துச்சுன்னா புடிச்சு வைக்கிறேன், வந்து புடிச்சிட்டு போங்க. மாணவர் அங்க அடையாளம் தெரியுமா? வேடுவரே. என்ன பாக்கையில எப்படி தெரியுது? என் பெரியமா பையன் மாதிரியே இருக்கீங்க. உண்மைதாமா, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா? உங்களை பாக்கையில ஒரு தங்கச்சி மாதிரியே இருக்குமே. உங்க மக மாதிரி இருக்கு. எங்க ஐட்ட மக காளியம்மா மாதிரி இருக்க. காளியம்மா தான் உங்களை வேணாம்னு சொல்லி போயிடுச்சுல, போய மகன்ட்டு. அப்புறம் அந்த பேரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. மானோட அடையாளத்தை கேட்டேன். மானோட அடையாளத்தை சொல்ல முடியுமா முடியாதா? மானுடைய கண்ணழகு, மூக்கழகு, அடையாளம் சொன்ன பிறகாவது அடையாளம் சொல்லுங்க. நீங்க சரியா சொன்னீங்கன்னா தரேன். நின்று
கேக்குறீங்களா? ஆமா. மானோட அடையாளமே கிடையாது. மானுக்கு மறுமையில் பெண் இலக்கணத்துல உன்னதான் என்னது தெரியுங்க? கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு உங்களுக்கு பிடிக்கல. ஏன்? வேண்டாம். உங்களுக்கு சிரிக்கவே தெரியாது. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண? மூக்க வரணும்ட்டு எனக்கு வேணாம். இங்க வரு. எனக்கே சிரிக்க தெரியாது. சொல்லுங்க. ஓ மூக்குக்கு ஒரு வயல வச்சு வர மாட்டேன். சொன்னா கேளு. ஏன் மூக்குக்கு என்ன? இங்க பாருங்க. இல்ல எனக்கு என்ன ஆள் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற ஆளுதான். தலையெழுத்தா அதனால எம்ஜிஆர் போய் சேர்ந்துட்டாரு. ஓட போயிட்டு போற நாளைக்கு இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு உங்களுக்கு பிடிக்கல. மரியாதையா ஓடி போயிருங்க. உன் குணத்துக்குலாம் என் வீடு வச்சு வாழ மாட்டாங்க. நம்பு சொல்ல கேளு. வெட்டியா பெறுவேன். தெரிஞ்சுக்க முதல்ல. ஆத்துக்கார ஓரத்தில அன்று வந்த உருவமா அழகழக ஆடகத்தி குலக வந்த பருவமா அதுக்கான ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழக ஆடகத்தி காங்கேயம் மாட்டப்பாறு களத்தூரே ஏறப்பாறு காங்கேயம் மாட்டப்பாறு களத்தூரே ஏறப்பாறு ஓடி பொறுத்தா நாங்கள் ஓடி பொறுத்தா ஓடி பொறுத்தா ஓடி பொறுத்தா உனக்கு பொறுத்தா அகலிட ஏற்றி வருத்தோம் கண்ணே ஏற்றி வருத்தோம் கோயம்புத்தூர் வளர்ந்து வந்தோம் இதோ திருடி அண்ணே அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா, அண்ணே. அண்ணே என்னண்ணே? இப்ப தாத்தா மப்பில கிளப்பிக்கிட்டு அண்ணே நீ சொல்லி. மானை தேடி எடுத்துட்டு வந்தாரு. என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நான் மானோட அடையாளத்தை கேட்டேன். ஆமா. அவர் மானோட அடையாளம் சொல்லாம ஒரு பெண்ணோட அடையாளத்தை சொல்லிட்டு யார் அந்த இருந்தாரு. என்ன பெண்? வேடுவாரு? ஒரு பெண்ணை தேடி வந்தீங்களா? யாருன்னு கேட்டா உன்னை தேடி வந்துன்றாரு. என்ன தேடி வந்தாரா? ஏதோ சந்தேகம் வந்திருக்கும் போல. ஒருவேளை குடும்பி அவுத்து போட்டு பாத்துருப்பாங்க. அண்ணே என்ன தேடி வந்தாரு? தங்கச்சி அழகான பெண் என்றால் நிறைய பேர் தேடித்தான் வருவாங்க. தங்கச்சி ஒரே ஒரு குறைதான. என்னண்ணே? நம்மள நெளிவே போட்டதானே? சொல்லு. என்னண்ணே சொல்லு. முருகனை கும்பிட்டேன்னா கும்பிடுவோமா? தங்கச்சி நம்மள பிடிச்சதெல்லாம் ஒரு வேலுமேல சத்தியம் தான். வேலுமேல சத்தியம். அதனால இது இது என் பள்ளு இருப்பது கொண்டு தெளி சிரித்தாள் முருகா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா. தனிமலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா. தனிமலை மீது எதிரொலிக்கும் செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் ஓ. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா. தனிமலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழூனி பார்வையிலே கொடுக்கும் பண்பு பழூ. பழனியிலே இருக்கும் கந்த பழூனி பார்வையிலே கொடுக்கும் பண்பு பழூ. பழமுதி சோலையில் உதித்த பழூ. பழமுதி சோலையில் உதித்த பழூ. பழமுதி சோலையில் உதித்த பழூ. பக்தி பதியோடு வருவோர் ஞானப்பழம். பசியோடு வருவோர்க்கு ஞான பழமோ. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா. தனிமலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் சிறப்புடனே கண்டு கோட்டமுண்டு உன் சிங்காரமயிலாடு கோட்டமுண்டு. சிறப்புடனே கண்டு கோட்டமுண்டு உன் சிங்காரமயிலாடு தோட்டமுண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லையோ. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா. திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் 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 எதிரொலிக்கும். முருகா. வள்ளி சுவாமி வேடனாக வந்தவனான் தான். இது எல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? கண்டிப்பா உண்டு. எது கேட்டாலுமா? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? அண்ணா இங்க வாடா. நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று உங்களை வழிவிடாமல் வெள்ளி தெய்வ யானை என்று உங்களை வழிபட வேண்டும். சரிதானே? வேலுமேல சத்தியம் வாங்கிடு. ஆமா. எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படி இருந்தா கல்யாணம். ஆமா சார்.
ஆகட்டும், இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வானே என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். மாணிக்கவாசகர் மாதிரி இருக்கிறேன். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், தங்கமே ஊர நல்ல வாழ வேணும். பட்டி வெறிக வேணும், பால் பாட பொங்க வேணும். பட்டி வெறிக வேணும், பால் பாட பொங்க வேணும். ஊரு செழிக்க வேணும், தங்கமே ஊர நல்ல வாழ வேணும். பகவானே சுமந்தவத்தில் வாழாது, கீதமுடனே ஸ்ரீராம், ரூபமுடனே இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்து நாடக கலா ரசிகத்தார்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அருமையாக ஒளி அண்ட் ஒளி அமைத்து கொடுத்த KRA ராஜா ஆடியோ சுயமானுக்கும் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அனுகூலமாக திகழக்கூடிய நாடக பாடல்கள் கண்டெடுத்த ராசு அன்பு சித்துபார் சார்பாகவும் எங்களது கலைக்குழும சார்பாக நன்றி. இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.